வெல்கம் பேக் டு மைகேட் சேனல். நம்ம வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புதுப்பேட்டை வந்திருக்கோம். ஆக்சுவலாக எதுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இந்த சஸ்பென்ஷனை நம்ம ரெடி பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டியூக் 250 சஸ்பென்ஷனு. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ளே அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து ரெடி பண்ணிட்டு போடலாம் அப்படின்னு வந்திருக்கோம். இன்றைக்கி எந்த கடைக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா சஸ்பென்ஷனும் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த கண்டிஷனில் எடுத்துகிட்டு போனாலும் பக்காவாக ஆயிலெலாம் போட்டு சூப்பராக ரெடி பண்ணி தராங்க. சரி வாங்க நம்ம எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். நான் சொல்லுங்கள் எப்படி என்னென்ன கேளுங்க. கேட்கவா கேளுங்க, நீ கேட்டா நான் சொல்ல முடியும். சரி சொல்லுங்கண்ணா, என்னென்னலாம் பண்ணுறீங்க இங்கே? அப்படி கேளு. நாங்கள் ஒன்லி ஸ்டாக் அப்சார் 2 வீலர் 4 வீலர் மட்டும் நாங்கள் பண்ணுறோம். எல்லா வண்டி ஸ்டாக்ஸும் பக்காவாக பண்ணி தருவோம் கேரண்டியோட. ரெண்டாவது வந்து காலேஜுக்கு ப்ராஜெக்ட்டுக்கு வண்டிக்கு தேவையான ஸ்டாக்ஸ்லாம் வந்து கேட்குறாங்க. எல்லா காலேஜிலேருந்து வந்து கேட்குறாங்க, ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுக்குறோம், அதுவும் பண்ணி தருவோம். ஒன்லி ஸ்டாக் அப்சார் மட்டும் காலேஜ் ப்ராஜெக்ட்டும் பண்ணி தருவோம் ஸ்டாக்ஸ் வண்டிங்களுக்கு. ரெண்டாவது 2 வீலர் 4 வீலர் ரெண்டுமே நாங்கள் பண்ணி தருவோம். ரெண்டுமே கேரண்டியோடு பண்ணி தருவோம். मुफास வண்டியில் வந்து ஆக்சிடென்ட் வந்து என்னடா மரத்துல கம்பளி பூச்சி ஏற மாதிரி ஏற முடியல சார், முடியல. வாட்டர் வந்து போனனால அந்த மாதிரி குளிச்சு ஆயிலாம் வெளியே வந்துச்சு, சுத்தமாக ஆயிலே இல்லை. சரியா? ஓகே சார். ஆயில் கீழே எதுவுமே கிடையாது, புரியுங்களா? இப்போ நம்ம வந்து எல்லாமே ஆயில் போட்டு எல்லாமே பண்ணி ரெண்டாவது வந்து உங்கள்கிட்ட காமிச்சு பவரை காமிச்சு தான் மாட்டுவோம். அது வேறு வந்து கரெக்டாக பார்த்து ஆல்ரெடி வந்து எல்லாமே ட்ரை ஆகி போச்சு, ஒன்றுமே கிடையாது, ட்ரை ஆல்ரெடி. நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறீங்க? வண்டியில் மாட்டுக்கு தானே? ஆமாம். வந்து ஆயில் வரும், ஆயில் சுத்தமாக ட்ரை ஆகிடுச்சு. ஓட ஆயிலோட பவர் கம்மியாகிறதுனால ஆயில் சுத்தமாக வந்து ட்ரை ஆகிடுச்சு. ரெண்டாவது வந்து உள்ளே வந்து ஆயில் சீல் வரும், அந்த ஆயில் சீல் வந்து கட் ஆகிடும். ஆயில் ட்ரை ஆகிட போது அந்த ஆயில் சீல் கட் ஆகிடும். கட் ஆகணும், உள்ளே எதுவுமே இருக்காது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த கைட்டு ஃபுல்லாக ஆயில் சீல் வேறு மாற்றுவேன், ஆயில் வேறு மாற்றி உங்களுக்கு ஃபிட்டிங் பண்ணி பக்காவாக கொடுப்போம். ஓகேங்களா? 3 மந்த் வாரண்டி இருக்குது. சரியா? இன்றைக்கி வாங்குற தேதி, இன்றைக்கி வர தேதி சாப்பிட்டு அடிச்சு கொடுப்போம்.
மாற்றிடாதுடா. நான் எப்படி வச்சான் சொல்லிடா, மாற்றி என்ன பண்ண போகிறீங்களா கட் பண்ணிக்கலாம் டைம் லாப்ஸில் போட்டு வச்சிருக்கிறேன். இந்த ஆயிலோட அளவு எவ்வளோ ஊற்றினா ஒரு அளவு நான் மார்க் போட்டு வச்சுக்கிறேன். தெரியுதுங்களா? வெக்கல்ல போட்டுக்கிறோம் தெரியுதுங்களா? இந்த அளவு தான் ஆயில் உள்ள ஊற்றுறோம், அப்போ தான் உட்காரும். இன்ஜின் ஆயிலா போடு. மாற்றி பண்ணுங்க. ஓகே ஓகேவா ஒய்டூட்ஸ் ஒரு வழியாக கேடிஎம்மோட ரியர் சஸ்பென்ஷனை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை ரெடி பண்ணுறதோட எல்லா ஸ்டெப்புமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்புகிறேன். அதே மாதிரி இந்த கடையோட லொக்கேஷனை நான் லிங்காக கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், அதையும் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது சஸ்பென்ஷன் ரெடி பண்ணோம் அப்படின்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஒய்டூட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.